தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நூல், பேச போற நூல் அமிர்தம் சூர்யா அவர்கள் எழுதிய பரதி என்கிற ஒரு நாவல். இந்த நாவலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஜெய்ரிகி பதிப்பகத்தார் நடத்திய வரலட்சுமி அம்மாள் நினைவு நாவல் போட்டியில 25,000 ரூபாய் பரிசு வென்ற நாவல் அப்படிங்கிற பதிவோட புத்தகத்தினுடைய புகைப்படத்தோட முகநூல்ல ஒரு பதிவை பார்க்குறேன். புத்தகத்தை பற்றியோ எழுத்தாளரை பற்றியோ ஒரு பெரிதும் முன் அறிமுகம் இல்லாமல் பரதிங்கிற பேரை மட்டுமே பார்த்துட்டு இந்த புத்தகத்தை நான் ஆர்டர் பண்ணுறேன். 300 ரூபாய் புத்தகத்தினுடைய விலை, 50 ரூபாய் கொரியர் சார்ஜஸ், 350 ரூபாய் கொடுத்து ஒரு பதற்றத்தோட இந்த புத்தகத்தை நான் ஆர்டர் பண்ணுறேன். ஏன் இந்த பதற்றம் அப்படின்னா, ஒரு நாவல் எல்லா வாசகரையுமே திருப்திப்படுத்தும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதே போல் ஒரு வாசகருக்கு எல்லா நாவல்களும் சிறந்த வாசிப்பு அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. இந்த புத்தகம் என்னுடைய வாசிப்பு அனுபவத்துக்கு ஏற்றவாறு இருக்குமா, எனக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா அப்படிங்கிற ஒரு பதற்றத்தில் தான் இந்த புத்தகத்தை நான் வாங்குறேன். பரதி என்னும் நாவல். எப்பவுமே நம்ம புக்கை வாங்கினதும் என்ன பண்ணுவோம், புத்தகத்தை வாங்கினதும் பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய வாழ்த்துறை, அணுந்துரை இப்படி ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை படிச்சுட்டு அப்புறம் தான் புத்தகத்துக்குள்ளே போவோம். அப்படி இந்த புத்தகத்தினுடைய பின்பக்க அட்டையை பார்க்கின்ற பொழுது அமிர்தம் சூர்யா அவர்கள் தன்னுடைய முன்னுரையிலிருந்து ஒரு பகுதியை போட்டிருந்தாரு. அதில் வட சென்னையை ஒட்டிய வாழ்வியலை பற்றி பேசக்கூடிய நாவல் அப்படின்னு சொல்லிட்டு, சாதியத்தாலும் சாதியத்தினுடைய செயல்பாடுகளால் ஏற்படக்கூடிய பதற்றமான சூழல்களை பேசக்கூடிய நாவல் இது, அதனால தான் பரதி அப்படின்னு பெயர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்ததான் முன்னுரைக்குள்ள போறேன். முன்னுரை அப்படிங்கிறதுக்கு பதிலாக தலைப்பு இதனால் சகல மாணவர்களுக்கு அறிவிப்பது யாதெனில், அப்படிதான் முன்னுரையோட தலைப்பு இருந்தது. ஓஹோ, அப்போ என்னமோ சொல்ல வராரோ, சரி வாங்க என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம், என்னதான் தெரிவிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னுரை படிச்சு முடிக்கும் போது 350 ரூபாய் கொடுத்து வாங்கிய பதற்றம் போயிட்டு அவருடைய எழுத்து நடையில அவருடைய அந்த எழுதிய காரணத்தையும் கதையையும் எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கிற விதத்தை படிச்சதுக்கு அப்புறமா அந்த புத்தகத்தின் மீதுள்ள பற்று என் நெஞ்சில் பற்றி கொள்கிறது. இப்படிதான் அந்த புத்தகத்துக்குள்ள நான் உள்ள போறேன். முன்னுரையில அமிர்தம் சூர்யா சொல்லியிருக்காரு, கதைகள் எல்லாம் நேர்கோட்டில் பயணிக்காமல் அங்கங்க பிச்சு போட்ட மாதிரி இருக்கும். கதாபாத்திரங்கள் பேசி கொள்ளுகின்ற பொழுது சூர்யா எல்லாத்தையும் பிச்சு போட்டு வச்சிருக்கானாமா. அதை சால்னா ஊத்தி, வாசிப்பு என்கிற சால்னா ஊத்தி நம்ம படிச்சுக்க சொல்லியிருக்கான் அப்படின்னு ஒரு இடத்துல வரும். என்னை பொறுத்தவரையில் அமிர்தம் சூர்யா அவர்கள் முத்து மணிகளை கொடுத்திருக்கிறார். படித்து முடிக்கின்ற பொழுது அதை நாம் அழகான ஒரு முத்துமணி மாலையாக கோர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் இந்த புத்தகம் நமக்கு கொடுக்குது. அதே போல புத்தகத்தினுடைய எழுத்து நடை, இந்த நாவலினுடைய எழுத்து நடை ஒரு நட்பு வட்டாரத்துல நம்ம எப்படி சகஜமா பேசிப்போம், வாமச்சான் பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி அழகான எழுத்து நடை. சில இடங்கள்ல நம்ம நாவலாசிரியர் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைச்சுக்கிட்டு சத்தமாகவும் வெளிப்படையாகவும் பேசியிருக்காரு. நிறைய நாவல்கள் இதுக்கு முன்னாடி எழுதிட்டு ஒரு வித்தியாசமான நாவலை இப்போ படைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்புல பலர் இருக்கும்போது தன்னுடைய முதல் நாவலே வித்தியாசமான முயற்சி, நவீனத்துவ நாவல், பின் நவீனத்துவ நாவலா இதை எழுதியிருக்காரு. இந்த நாவல் பலரும் பேச துணியாத அந்தரங்கமான சில விஷயங்களையும், ஆனால் உலகிலே அத்தியாவசியமானதாக இருக்கக்கூடிய அந்த அந்தரங்கமான செயல்பாடுகளையும் நாவலாசிரியர் பேசியிருக்கிறது இந்த நூலுடைய சிறப்புன்னு சொல்லலாம். முதல்ல இது நாவலா இல்ல சிறுகதை தொகுப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. நாவலாசிரியர் சொல்லியிருக்க மாதிரி நேர்கோட்டில் பயணிக்காத கதைகள் எல்லாமே இதுல கொடுத்திருக்காரு. 46 தொகுப்புகளா இந்த புதினம் எழுதப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது சிறுகதைகளாகவும், ஒரு கதைக்கும் இன்னொரு கதைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பை ஏற்படுத்தி இருக்கின்றதுனால ஒரு புதினமாகவும், ட்ரங்க் பெட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உள்ள கொண்டு அந்த ட்ரங்க் பெட்டியிலிருந்து வரக்கூடிய கதைகளை கொடுப்பதன் மூலமாக ஒரு கதம்பமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் நாவலாசிரியர். இந்த நாவல்ல பல இடங்களில் பல உவமைகள் சுட்டி காட்டியிருக்காரு. கருங்குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குளத்தை பற்றி சொல்லும் போது பெண்ணை வர்ணிப்பது போல கூறியிருப்பது சிறப்பா அமைஞ்சிருக்கு. இளைஞர்கள் பெண்களை மயக்குவதற்காக ஒரு பகட்டு நடிப்பை போடுவதை சேவலோடு ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு, அதுவும் சிறப்பா இருக்கு. ஒரே செயலுக்காக இருவேறு மனநிலையோடு அனைத்து மனிதர்களும் யோசிப்போம். ஒரே ஒரு வேலையா தான் இருக்கும், ஆனா 2-3 விதமா நம்ம யோசிப்போம். அந்த சூழலை, அந்த ஒரு மனநிலையை மழை நீரையும் சாக்கடை நீரையும் வச்சு ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு. இப்படி பல இடங்கள்ல ஊமை கொடுத்து படிக்கிறதுக்கு சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்காரு. ஆணாதிக்கத்தை சில இடங்கள்ல சிதற விட்டுருக்காரு, பெண்ணியத்தை பல இடங்கள்ல போற்றி இருக்காரு.
காதலை பற்றி பேசும்போது காதலருக்கான கண்ணியத்தையும் காப்பாற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள்ல காதலுக்கு தேவையான காமத்தையும் பேசியிருக்காரு. சாதி பார்க்காம உருவாகக்கூடியது நட்பும் காதலும் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா அந்த நட்பும் காதலுமே திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்துக்குள்ள போகும்போது சாதியத்தினுடைய கொடூரம் எந்த அளவுக்கு தலைவிரிச்சு ஆடுது அப்படிங்கிறத மிக சத்தமா பேசியிருக்காரு இந்த நாவல்ல நமது நாவலாசிரியர். இதுல ஜான்சன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துக்கு ஜாதியே தெரியாத ஜான்சனுடைய காதல் சாதியாலையும் மதத்தாலையும் அது மலர்வதற்கு முன்பாகவே மரணித்து போற விதமா ஒரு கதையும் இதுல இருக்கு. சாதியினுடைய கொடூரம் எந்த அளவுக்கு மக்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறது அப்படிங்கிறத பேசியிருக்காரு இந்த கதையில. நிறைய இடங்கள்ல கணவன் மனைக்குள்ள தேவைப்படக்கூடிய அந்யோன்யமான வாழ்க்கை, அன்பு பரிமாற்றம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த கதைகள்ல நம்மளால பார்க்க முடியும். பாஞ்சாலி துரியோதனன் என்று சொல்லக்கூடிய தம்பதிகளின் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்ற இடத்துல மிகவும் ஆழமான அந்தரங்கமான சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதோட ஒரு ரயில் நிலையத்துல ரயில் உள்ள வந்து போறத பத்தி பேசும்போதும் கொஞ்சம் அந்தரங்கமா பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ட்ரங்க் பெட்டிலிருந்து எடுத்து சொல்லக்கூடிய கதைகள்ல தாசியின் கதைகளும் ஒன்று வரும். அந்த தாசியின் கதையை பற்றி பேசும்போது அவர்களுடைய மனவேதனையையும் அவர்களுடைய அனுபவத்தை பற்றியும் ரொம்ப வெளிப்படையா அவர்களுடைய வழிகளையும் பேசியிருக்காரு. இப்படி அந்தரங்க செய்திகளை பற்றி பேசும்போது இந்த நாவலினுடைய கதாநாயகன் ஆதித்தன், இந்த ஆதியினுடைய முகம் பிரகாசம் அடையிறதா சொல்லியிருப்பாரு. ஆதியினுடைய முகம் மட்டுமல்ல, பல பேருடைய முகம் பிரகாசிக்கத்தான் செய்யும். சிலர் முகம் சுளித்தாலும் பலருக்கு இது பிரகாசத்தை தரக்கூடிய ஒரு எழுத்துக்களாகத்தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இதை பல பேர் பேசாம இருக்கிறதுக்கு, வெளிப்படையா பேசாம இருக்கிறதுக்கு காரணம் ஆபாசம் என்பதை விட அந்தரங்கமான செய்தி என்பதால் தான் பேச துணிவதில்லை. ஆனால் வாழ்க்கையில் மனிதர்களுக்கு இன்றியமையாத ஒன்றுதான். அதுவும் வடசென்னையின் வாழ்வியலை பத்தி பேசியிருக்காரு. வடசென்னை மக்களுடைய அன்றாட நிகழ்வுகளை சுவாரஸ்யமா ஒரு தொய்வு இல்லாம தன்னுடைய எழுத்து நடையின் மூலமாக சிறு சிறு கதைகளாகவும் உவமைகளை கொடுத்து மிகவும் சிறப்பாக சொல்லியிருக்காரு அமிர்தம் சூர்யா. இன்னும் சிறப்பாக இந்த நாவலில் நம்ம மழையில் நினைச்சா ஒரு ஃபீல் வரும்ல, ஒரு உணர்வு வரும்ல, அந்த உணர்வை பற்றி அழகாக சொல்லியிருப்பாரு. சீனிவாசன் ரங்கநாயகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தம்பதியினுடைய வாழ்க்கையை பற்றி பேசும்போது அவர்கள் காதலின் ஆழம் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கும். கிராமங்களில் இரவு நேரத்தில் தெருக்கல்ல உட்காந்து பேசுறத குந்திட்டு பேசுறதுன்னு சொல்லுவோம். அப்படி அவர் கதைக்களமாக வச்சு எழுதியிருக்கக்கூடிய வட சென்னையிலும் அந்த இரவு நேரங்களில் தெருக்களில் உட்கார்ந்து குந்திக்கிட்டு பேசக்கூடிய ஒரு நிகழ்வுகளையும் நீங்க சுட்டி காட்டியிருக்காரு. நாவலின் கதாநாயகன் ஆதி என்று சொல்லக்கூடிய ஆதித்தன் என்று சொல்லக்கூடிய ஆதி மற்றும் பள்ளி பருவ தோழி திவ்யா அப்படிங்கிறவங்க கூட ஏற்பட்ட உறவு, நட்பு எப்படிப்பட்டது, எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதையும், ஆதிக்கு மாதுளாங்கிற பெயர் எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் அழகாக சொல்லி பல இடங்களில் காதலுக்கான காமத்தை பேசி இருக்கக்கூடிய நாவலாசிரியர் பள்ளி பருவத்தில் ஏற்படக்கூடிய இந்த ஒரு உறவை மிகவும் அழகாக, காமம் இல்லாமல் அந்த பருவத்திற்கே உரிய நாகரிகத்தோடு சொல்லி இருப்பது போற்றுதலுக்குரிய ஒரு விஷயம் தான் நான் பார்க்குறேன். சாதியினுடைய தாக்கம் மனிதனுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு விளையாடி இருக்கு அப்படின்னு பேசியிருக்கக்கூடிய இந்த புத்தகத்துல வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்களை நாவலாசிரியர் சொல்லியிருக்காரு. சில உறவுகள் ஒரு தேவையோட தான் பயணிக்கும் அப்படிங்கிறத ஒரு இடத்துலையும், சில நேரங்கள்ல நமக்கு உரிய பொருள், நமக்கு கிடைக்க வேண்டிய பொருள் மிக அருகில் இருந்தும் அதை அடைய முடியாம கிடைக்காம ஏற்படக்கூடிய வலியையும், குடி ஆனா குடுத்தனமும் பண்ணு அப்படின்னு சொல்லி இட்லிக்கார ஆயா முனியம்மா சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையும் இந்த புத்தகத்துல இருக்கு. அதே போல ஒரு இடத்துல முதல்ல நம்ம யார் அப்படிங்கிறத நம்ம தான் உறக்க சொல்லணும், பிறகுதான் மற்றவங்களை சொல்ல வைக்கணும், அதுல தான் நம்முடைய வெற்றியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தத்துவத்தையும், ஒரு விதவை தாய், ஒரு விதவை பெண்மணி தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக கணவன் இறந்த பிறகு பூக்கடை வைத்து நடத்தக்கூடிய ஒரு பெண், அந்த வியாபாரத்திற்காக தன்னுடைய முகப்பொலிவை மேம்படுத்தும் விதமாக தன்னை மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு செயல்பாடை, பெற்றெடுத்த மகனே, அந்த விதவையினுடைய மகனே மறுக்கக்கூடிய ஒரு அவல நிலை, சமூகம் மறுப்பதற்கு முன்பாக அந்த பெண்ணினுடைய மகனே மறுக்கக்கூடிய ஒரு சமூக அவலத்தை பற்றியும் இந்த நாவல் பேசுகிறது. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் இந்த சாதியும் அரசியலும் இன்றியமையாதது எப்படி உள்ள கலந்து நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை செய்யுது அப்படிங்கிறத நன்கு உணர்ந்திருக்கக்கூடிய அமிர்தம் சூர்யா அரசியலால் விளிம்பு நிலை மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றியும், களப்பிரர்கள்னா யாரு அப்படிங்கிறத பற்றியும் ஒரு ஆய்வு செஞ்ச மாதிரி சில கதைகளின் மூலமா
இங்க நமக்கு சொல்லியிருக்காரு. எல்லா கதையிலுமே சாதியத்தோட பதற்றம் அதிகமா இருந்தாலும் வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்களையும் மிக அழகாக சொல்லியிருக்கிறார் நாவலாசிரியர். வடசென்னை மக்களுடைய வாழ்வியல சொல்லிக்கிட்டே வரும்போது ஒரு இடத்துல கருவாட்டு குழம்பு பழைய சாதத்தை பற்றி சொல்லியிருப்பாரு. திரும்ப சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டுகிற விதமா அந்த எழுத்துக்களும் அந்த நிகழ்வுகளும் அமைஞ்சிருந்தது. கருக்கல் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருப்பாரு. அது செய்யக்கூடிய விதம், அது என்ன, அதனுடைய ருசி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போதே, அதை படிக்கும் போதே நம்ம சாப்பிடணும் அப்படின்னு உணர்ச்சியை தூண்டுகிற விதமா எழுத்துக்கள் அமைஞ்சிருக்கு இந்த புத்தகத்துல. யார் இந்த கதாபாத்திரம், எப்படி இது நடக்குது, ஏன் நடக்குது அப்படிங்கிற கேள்விகளை ஒரு கதையில கேட்டு அந்த கதையினுடைய முடிவிலோ அல்லது வேற ஒரு கதையிலேயோ அதற்கான விடையை கொடுத்து அதற்கான பதிலை கொடுத்து படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுற விதமா எழுத்து நடை அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நாவலினுடைய இறுதியில நாவலின் கதாநாயகன் ஆதித்தனுடைய காதல் திருமண வாழ்க்கை எப்படி அமைஞ்சது அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாம ஆதியினுடைய மகனுடைய வருகையை கொண்டு வந்து அடுக்கடுக்கான கேள்விகளை கதையில வரக்கூடிய இன்னொரு கதாபாத்திரத்துக்கிட்ட கேட்டு நாவலை தற்காலிகமா முடிப்பதா அமிர்தம் சூர்யா சொல்லியிருந்தாலும் இந்த நாவல் வேறு ஒரு அடுத்த சிறந்த புதினத்திற்கான தொடக்கம் அப்படின்னு தான் பார்க்கணும். ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு மனதில் ஆரவாரத்தை அள்ளி தெளித்து தனது அழகான எழுத்து நடையில் பரதியை பதற்றத்தை புகுத்தி அதோடு வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்களையும் வகுத்து பக்குவமாக படைத்திருக்கிறார். முன்னுரையில இறுதியா முடிக்கும் போது அவர் சொல்லியிருப்பாரு, எழுதி முடித்ததும் ஆசிரியர் இறந்து விடுகிறான். எழுதி முடிச்சதும் ஆசிரியரோட வேலை முடிஞ்சிருது, வாசிப்பினுடைய பொருள் வாசகனால் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி இந்த புத்தகம் சாதிய பதற்றத்தை கூறுவதாக இருந்தாலும் ஒரு நண்பனை போல எழுத்து நடையோடு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காதல் திருமணத்தில் நடக்கக்கூடிய இன்னல்களையும் அதில் உள்ள சூழலையும் மிக அழகாக வடசென்னை மக்களின் வாழ்வாதாரத்தை பற்றியும் மிக அழகாக பேசியிருக்கக்கூடிய நாவல் இந்த நாவல். என்னுடைய வாசிப்பை பொறுத்த மட்டில் பலருடைய கைகளிலும் தவழ வேண்டிய ஒரு புத்தகம். பல நல்ல கருத்துக்களையும் அழகிய எழுத்து நடையும் கொண்ட புத்தகம் இந்த பரதி நாவல். ஜெயிரிகி பதிப்பகத்தார் வெளியிட்டு இருக்கக்கூடிய அமிர்தம் சூர்யா அவர்கள் எழுதிய பரதி என்கிற புதினம் வாசிப்பதற்கும் வாழ்க்கைக்கும் தேவையான ஒரு சிறந்த நாவல். நன்றி, வணக்கம்.